வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறதுக்காக 1/2 கிலோ பேப்பர் அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் திக்கு, மீடியம், தின்னுன்னு சொல்லி 3 வெரைட்டியில் கிடைக்கும். நீங்கள் மீடியம் திக்னஸ் உள்ளது வாங்கிக்கோங்க, அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழமாக எடுத்துக்கோங்க, பொடியாக நறுக்கிக்கோங்க, 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, 1/2 கப்பு வேர்க்கடலை. இது வறுக்காத வேர்க்கடலை. அதை எடுத்து நல்லா நம்ம மசாலா அடிக்கிற கல்லில் ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி தட்டி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி அப்படியே கலந்துவிடுங்க. எல்லா அவலும் ஈரமாகிற மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு இது ஒரு பக்கமாக வச்சிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும் கரெக்டாக. இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு பெரிய தட்டில் அவலை பரப்பிட்டு புட்டுக்கு பிசைகிற மாதிரி தண்ணி தெளித்து எல்லா அவலும் ஈரமாகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு பக்கமாக வச்சுருங்க. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை அதில் சேர்த்துடலாம். வேர்க்கடலை லேசாக வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகா சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இது கூட தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அவலை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லா அவல்லையும் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க போதும். 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ மூடியை திறந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை இதில் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் தூவிடலாம். திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்துருங்க. சுவையான அவல் உப்புமா தயார்.
இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.